Hey guys, welcome back to your ENPC Academy. So இன்றைய கிளாஸில் தமிழ் பாடத்தில் சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நிறை மேன்மை அப்படின்னு அர்த்தம், பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம், பொச்சாப்பு அப்படின்னா சோர்வு அப்படின்னு அர்த்தம், மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெரிதல் அப்படின்னு அர்த்தம், அழுக்காறு அப்படின்னா பொறாமை, மதம் அப்படின்னா கொள்கை அப்படின்னு அர்த்தம், இகல் அப்படின்னா பகை, மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ என்பிசி எக்ஸாம்ஸ்க்கு இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க சொல்லும் பொருளும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து பார்த்துருவோம். நிறை அப்படின்னா மேன்மைன்னு அர்த்தம், பொறை அப்படின்னா பொறுமை, பொச்சாப்புனா சோர்வு, மையல் அப்படின்னா விருப்பம், ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு அப்படின்னா பொறாமை, மதம்னா கொள்கை, இகல்னா பகை, மண்ணும்னா நிலை பெற்று. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். ஐயம் என்பதன் பொருள் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயம் என்பதன் பொருள் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.